தோட்பட்டையில் ஏற்பட்டுள்ள உபாதைக்கு சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதற்காக சரத் பொன்சேகா இன்று வைத்தியசாலைக்கு அழைத்து வரப்பட்டார். மக்களுடன் நாம் இருக்கின்றோம், எப்போதும் நாங்கள் மக்களுடன் செயற்படுவோம். சிகிச்சைகளை பெற்றுக் கொண்டதன் பின்னர் அங்கிருந்து வெளியேறிய போது சரத் பொன்சேகா மீண்டும் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். எனினும் இதற்கு தடை ஏற்படுத்தப்பட்டது. ஊழல் மிகுந்த அரசியலை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். சிங்கம் கர்ஜிக்கும் போது காட்டில் இருக்கும் மிருகங்களும் கூச்சலிடும். இன்று வைத்தியசாலைக்கு அழைத்து வரப்படும் சரத் பொன்சேகா பற்றி நினைக்கும் போது பயமாக உள்ளது. அவர் கூறும் கருத்துக்களை நிறுத்த முயற்சிக்கின்றனர். அவற்றை பொதுமக்கள் கேட்க முடியாதவாறு சிறைச்சாலை செயற்படுகிறது. இது பற்றி சிறைச்சாலை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தினாலேயே இவர்களும் இருக்கின்றனர் என்பது பற்றி நாட்டின் தலைவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இத்தகைய உண்மைகளை கூறுவதற்கு பயப்பட தேவையில்லை. தவறுகள் இருந்தால் அவற்றை திருத்திக் கொள்ள வேண்டியது எமது கடமையாகும். அரசு தரப்பு உறுப்பினர்களால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தாக்கப்படும் போது ஏனைய விடயங்கள் குறித்து நாம் எதனை கூற முடியும்?